குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஃபார் சீனியர். ஸோ சீனியர்ஸ்க்கு ஃபிட்னஸ் லெவல் இம்பார்ட்டன்ஸான்றத வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம சீனியர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோர் தென் 50+. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 50+ இருக்கிறவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான்னு பார்த்தோன்னா த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா இப்போ யங்ஸ்டருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனா வந்து மோர் தென் 50+, அதாவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இம்பார்ட்டன்ஸான்றதை நம்ம பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தான். பட் மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து 50+ இருக்கிறவங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஏன்னு பார்த்தோன்னா, ஸோ யங்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு மொபைலிட்டி இல்லை ஒரு பாடி மூமெண்ட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸு, ஸோ இதில் அவங்களோட பாடி வந்து ஃபங்க்ஷனிங்லேயே இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக 50+ ஆர் 60+ இருக்கிறவங்களுக்கு ஸோ பாடியோட மொபைலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களோட ஜாயின்ட்ஸு, டெண்டன்ஸு, மசில் டெவலப்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதை பார்த்திங்கன்னா வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பாடியோட போஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதாவது அவங்க வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஜென்ரல் வெல்னஸ் வந்து கம்பல்சரி மோர் தென் 50+ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஏன்னா வந்து அவங்களோட ஜாயின்ட்ஸோட மொபைலிட்டியை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஜாயின்ட்ஸு, அவங்களோட லிகமெண்ட்ஸு எல்லாமே வந்து மொபைலிட்டி அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து அவங்க பாடியோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ், பண்ணலாம். ஸோ அவங்களோட கரண்ட் கண்டிஷன் என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசபிள் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணுன்றத ஒரு பிளான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான முறையில் வித் டயட் ப்ளஸ் எக்ஸசைஸை அவங்களுக்கு தேவையான லிமிட்ஸில் நம்ம கொண்டு போக சொல்லும். அவங்களோட ஜாயின்ஸில் இருக்கிற பெயினும் ரெக்கவரி ஆகும், அவங்க மசில்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ரென்தன் நடக்கும். அதர் தென் பார்த்திங்கன்னா வந்து கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த், அதாவது அவங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரீத்திங், ஆக்சிஜன் லெவல், அவங்களோட வைட்டாலிட்டி ரோல், ஸோ அவங்களோட பிளட் ப்ரெஷர், ஸோ அவங்களோட போன்ஸோட டென்சிட்டி, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் இஷ்யூ, அதாவது ஹார்ட் கண்டிஷனிங்கில் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணலான்றத ஒரு ப்ரோக்ராமல் பண்ணிவிட்டு அதுக்காக ஒர்க் அவுட்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அவங்களும் எக்ஸசைசஸ் பண்ணலாம். பட் அவங்க என்னென்னா டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கான எக்ஸசைஸை, கரெக்டான எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணுன்னா அவங்களோட ரெக்கவரினஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வர டயபெட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைசஸும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரான முறையில் ப்ளஸ் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரான முறையில் மெயின்டைன் பண்ணாததுனால மட்டுமே இப்போது டயபெட்டிஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் டயபெட்டிக் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணுன்னாலே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே நீட்ஸு. அது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, மோர் தென் 50+ இருக்கிறவங்களுக்கும் எக்ஸசைசஸ் ரொம்பவே நீட்ஸ். ஸோ ஃபர்தராக இந்த டாப்பிக்கோட அப்டேஷன்ஸை நான் ஒரு பேம்ப்ளெட்டில் வந்து உங்களுக்கு அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதோட அட்டாச்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி அனுப்புகிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் இன்னும் டெப்த்தாகவே இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். Thank you.